பாருங்கள். இப்போ இந்த வெள்ளை துணி வச்சு இந்த ஈரம் போக நல்லா ஃபுல்லாக இந்த ஈரம் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக துடைக்கிறேன். துடைச்சிட்டு ஃபேன் காற்றுல நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ட்ரை ஆகணும். அது வெள்ளை துணி, பியோர் வெள்ளை துணியில் நல்லா துடைச்சிட்டு ஃபேன் காற்று போட்டுருங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அன்றைக்கி மாவடு விளக்கெண்ணெயில் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது 1 வீக் ஆகிடுச்சி. இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. கல் உப்பு போட்டு அரைச்சி போட்டதுனால தான் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இதை நான் இந்த பவுலில் வடிகட்டி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இன்னும் 1 hour தண்ணி வரும். சரி போதுன்ட்டு இதோடு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1.5 கப்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு பொடி, 2 டீஸ்பூன் வச்சுக்கலாம் வெந்தய பொடி. இது 3மே இதில் இந்த தண்ணியில் கலக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் கலந்து ஊற்றிட்டா நம்மளுக்கு சரியாக அது ஃபுல்லாகவே இது பண்ணுது. பாருங்கள், மிளகாத்தூள் போட்டுட்டேன். அப்புறம் கடுகு பொடி போட்டேன். அடுத்தது வெந்தய பொடி, வறுத்து பொடிச்ச வெந்தய பொடி. இதுதான் ஊறுகாய்க்கு ரொம்ப முக்கியம், ப்ரிசர்வேட்டிவ் அது. அப்புறம் நீங்கள் இது மரக்கரண்டியில் இது பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் சில்வர் கரண்டி எடுக்காதீங்க, மரக்கரண்டியில் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மரக்கரண்டியில் கலந்துக்கிறேன். கடுகு பொடி, வெந்தய பொடி, வெறும் மிளகாத்தூள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 3ஐயும் நல்லா கலந்துக்கிறேன். கலந்துட்டு இந்த மாங்காயில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு ஜாடி பாருங்கள், கழுவி நல்லா 1 வாரமாக வெயிலில் காஞ்சிட்ருக்கு. ஜாடியில் ஊற்றி வச்சிடலாம். இதில் கலக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் கலந்த பிறகு. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை இந்த ஜாடியில் கொட்டிட்டு ஒரு துணி வச்சு கட்டி வச்சிடலாம். கட்டி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இந்த மிளகாத்தூளோடு சேர்ந்து ஊறிக்கிட்டே இருக்கும். ஒரு 1 வீக் கழித்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வெறுமனே இந்த இதுவே நல்லாயிருக்கும், தண்ணியே நல்லாயிருக்கும். பட் 1 வீக் ஆகிடுச்சி. இப்போ இது இன்னும் ஒரு 5 days வைங்களேன். 5 days வச்சுட்டு அப்போ அதுக்கு அந்த காடியில் வச்சு ஒரு துணி வச்சு நான் மூடி வச்சுருவேன். வச்சுட்டு ஒரு 5 days கழித்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமா. இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை இந்த ஜாடியில் கொட்டிட்டு ஒரு துணி வச்சு கட்டி வச்சிடலாம். கட்டி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இந்த மிளகாத்தூளோடு சேர்ந்து ஊறிக்கிட்டே இருக்கும். ஒரு 1 வீக் கழித்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். வெறுமனே இந்த இதுவே நல்லாயிருக்கும், தண்ணியே நல்லாயிருக்கும். 1 வீக் ஆகிடுச்சி. இப்போ இது இன்னும் ஒரு 5 days வைங்களேன். 5 days வச்சுட்டு அப்போ அந்த காடியில் வச்சு ஒரு துணி வச்சு நான் மூடி வச்சுருவேன். வச்சுட்டு ஒரு 5 days கழித்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், அன்னைக்கு மாவடு விளக்கெண்ணெயில் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது 1 வீக் ஆகிடுச்சி.
இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. கல் உப்பு போட்டு அரைச்சி போட்டதுனால தான் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இதை நான் இந்த பவுலில் வடிகட்டி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது வந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இன்னும் ஒரு ஹவர் தண்ணி வரும். சரி போதுன்ட்டு இதோடு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 1.5 கப்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு பொடி, ஒரு 2 டீஸ்பூன் வச்சுக்கலாம் வெந்தய பொடி. இது 3மே இதில் இந்த தண்ணியில் கலக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் கலந்து ஊற்றிட்டா நம்மளுக்கு சரியாக அது ஃபுல்லாகவே இது பண்ணுது. பாருங்கள், மிளகாத்தூள் போட்டுட்டேன், அப்புறம் வந்துட்டு கடுகு பொடி போட்டேன், அடுத்தது வெந்தய பொடி, வறுத்து பொடிச்ச வெந்தய பொடி. இதுதான் ஊறுகாய்க்கு ரொம்ப முக்கியம், ப்ரிசர்வேட்டிவ் அது. அப்புறம் நீங்கள் வந்து இது வந்து மரக்கரண்டியில் இது பண்ணிக்கோங்க. இதுவாக இருந்தாலும் சில்வர் கரண்டி எடுக்காது, மரக்கரண்டியில் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மரக்கரண்டியில் கலந்துக்கிறேன். கடுகு பொடி, வெந்தய பொடி, வெறும் மிளகாத்தூள். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 3ஐயும் நல்லா கலந்துக்கிறேன். கலந்துட்டு இந்த மாங்காயில் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு ஜாடி பாருங்கள், கழுவி நல்லா ஒரு வாரமாக வெயிலில் காஞ்சிட்ருக்கு. ஜாடியில் ஊற்றி வச்சிடலாம். இது இதில் கலக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். கலந்து பண்ணி விட்டு வந்த நீராணி கண்